Hi and welcome to Easy Spoken English Kanji. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற லாங் சென்டென்சஸ் எஸ்பெஷலி கொஸ்டின் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நாம் மீட்டிங்கில் இருக்கும்போது நீ சொன்ன விஷயம் முக்கியமானதா? ஸோ ஏதோ ஒரு விஷயம் முக்கியமானதான்னு கேட்டிருக்கோம். என்ன விஷயம்னா நீ சொன்ன விஷயம். அண்ட் நீ எப்போ சொன்னேன்னு சொல்கிறதுக்கும் ஒரு சென்டென்ஸ் போட்டிருக்கோம். நாம் மீட்டிங்கில் இருக்கும்போது நீ சொன்ன விஷயம். ஆல்ரைட், ஸோ இந்த சென்டென்ஸை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? யூ ஹாவ் எனி ஐடியா? எஸ், விஷயம் முக்கியமானதா. ஓகே, வாஸ் த திங் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். வாஸ் த திங் இம்பார்ட்டண்ட்? எந்த திங், எந்த விஷயம்? ஓகே, எந்த விஷயம்னு சொல்லியிருக்கோம்? நீ சொன்ன விஷயம். வாஸ் த திங் that you said, இல்லைனா that இல்லாமலும் was the thing you said important? அண்ட் எப்போ சொன்னாங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் இல்லையா, நாம் மீட்டிங்கில் இருக்கும்போது. ரைட், was the thing you said when we were in the meeting important? Okay, was the thing that you said when we were in the meeting important? ஆல்ரைட், ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மெயின் க்ளோஸ் வந்து கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்குது, வாஸ் த திங் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது. அண்ட் மெயின் க்ளோஸில் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து த திங், விஷயம் அப்படின்றதா சப்ஜெக்ட். அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் வந்திருக்கு, யூ செட் அப்படின்னு. அது ஆட்ஜெக்டிவ் கிளாஸ். அண்ட் அந்த செட்டுடைய ஆட்வர்பாக ஒரு ஆட்வர்ப் கிளாஸ் வந்திருக்கு, வென் வி வர் இன் த மீட்டிங் அப்படின்னு சொல்லி. ரைட், ஸோ அந்த ஆட்ஜெக்டிவ் கிளாஸ்க்குள்ளவே அந்த ஆட்வர்ப் கிளாஸ் வென் யூஸ் பண்ணி எழுதுகிற கிளாஸ் வந்து எம்படாய் சேர்ந்து இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் நம்ம ரிமைனிங் மெயின் கிளாஸ் இம்பார்ட்டண்ட் அந்த வேர்டை மட்டும் தனியாக எழுதணும். ஸோ வாஸ் த திங் இம்பார்ட்டண்ட் தட் யூ செட் வென் வி வர் இந்த மீட்டிங்னு பிரிக்க முடியாது அந்த கிளாஸு. அந்த திங்கை டிஸ்கிரைப் பண்ணி தான் இந்த கிளாஸ் வந்திருக்கு, அதாவது நீ மீட்டிங்கில் இருக்கும்போது சொன்ன விஷயம் அப்படின்றது. ஸோ அது பக்கத்திலே எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம ரிமைனிங் மெயின் கிளாஸை எழுதணும். இதே பேட்டர்னில் தான் மற்ற எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. பார்க்க உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். இந்த வேலையை முடித்ததும் உனக்கு கிடைக்க போகிற பணம் சட்டப்பூர்வமானதா, அதாவது லீகலான பணமா அப்படின்னு கேட்குறோம். இந்த வேலையை முடித்ததும் உனக்கு கிடைக்க போகிற பணம் சட்டப்பூர்வமானதா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? பணம் சட்டப்பூர்வமானதா. இஸ் த மணி லெஜிட்டிமேட்னு சொல்லலாம் ஆர் லீகல்னு சொல்லலாம். ஸோ இஸ் த மணி லெஜிட்டிமேட் அண்ட் பணத்தை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற சென்டென்ஸ் என்ன? உனக்கு கிடைக்க போகிற பணம். இஸ் த மணி தட் யூ ஆர் கோயிங் டு கெட். ஓகே, எப்போ கிடைக்க போகிற பணம்னு சொல்லியிருக்கோம்? இந்த வேலையை நீ முடிக்கும் போது, when you finish this job. Right, so is the money that you're gonna get when you finish this job legitimate or legal? Okay, so இதில் main clause is the money legitimate and main clauseல இருக்கிற subject the money-யை describe பண்ணி வந்திருக்கிற that you are going to get, that யூஸ் பண்ணியும் சொல்லலாம் இல்லாமலும் சொல்லலாம், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அது adjective clause. அந்த adjective clauseல இருக்கிற verb going to get, அந்த கெட்டுடைய ஆட்வர்பாக ஒரு ஆட்வர்ப் கிளாஸ் வந்திருக்கு, வென் யூ ஃபினிஷ் திஸ் ஜாப். ஓகே, இது ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் ரிமைனிங் மெயின் கிளாஸ் லெஜிட்டிமேட் அப்படின்றத நம்ம எழுதி கம்ப்ளீட் பண்ணோம். ரைட், ஸோ சேம் பேட்டர்னில் தான் இருக்குது இல்லையா? தேர்ட் எக்ஸாம்பிள் போகலாம். அவன் கோவமாக இருந்தப்போ நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி ஏதாவது உனக்கு புரிஞ்சுதா? ஸோ அவன் கேட்ட கேள்வி ஏதாவது உனக்கு புரிஞ்சுதா? அவன் எப்போ கேட்டான்றதையும் சொல்லியிருக்கோம். அவன் கோவமாக இருந்தப்போ அவன் கேட்ட கேள்வி ஏதாவது உனக்கு புரிஞ்சுதா? ஓகே, ஸோ கேள்வி ஏதாவது உனக்கு புரிஞ்சுதா? Did you understand the question னு சொல்லலாம், or did the questions make any sense to you? Did the questions make any sense to you? Alright, so questions describe பண்ணி வந்திருக்கிற sentence என்ன? அவன் கேட்ட கேள்வி, that he asked us. அவன் நம்ம கிட்ட கேட்ட கேள்வி. Did the questions that he asked us make any sense to you? Okay, சரி, இப்போ அவன் எப்போ கேட்டான்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? when யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். when he was angry. Did the questions that he asked us when he was angry make any sense to you? Alright, so இப்போ did you understand the questions னு இருந்தால் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? Did you understand the question that he asked us when he was angry? Okay, remaining main clause வராது, because main clause did you understand the question தான். அங்கே யூன்ற சப்ஜெக்ட் இருக்குது, கொஸ்டின் வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸில் இருக்குது. Did you understand the question? ஸோ கொஸ்டின் பக்கத்தில் அதை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க கிளாஸ் எழுதும் போது அங்கேயே முடிஞ்சிடும் அந்த சென்டென்ஸ். Did you understand the question that he asked us when he was angry? பட் இதில் பாருங்க, கொஸ்டின் தான் சப்ஜெக்டாக இருக்குது. Did the question make any sense to you? Right,
ஸோ டிட் த கொஸ்டின் பக்கத்தில் அதை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் எழுதும் போது அதை எழுதிட்டு ரிமைனிங் மெயின் கிளாஸ் மேக் எனி சென்ஸ் டு யூன்றதை எழுதி கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி கன்ஃபியூசிங் திங்ஸ் தட் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபன் கம் டு மீ ஃபார் அன் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம பாரிஸ்க்கு போகும்போது நம்ம தங்க போகிற ஹோட்டல் காஸ்ட்லியானதா? ஓகே, ஹோட்டல் காஸ்ட்லியானதா? இஸ் த ஹோட்டல் காஸ்ட்லி? எந்த ஹோட்டல்? நாம் தங்க போகிற ஹோட்டல். கரெக்டாக? இஸ் த ஹோட்டல் தட் வி ஆர் கோயிங் டு ஸ்டே அட். அட் இங்கே யூஸ் பண்ணணும். ரைட்? வி ஆர் ஸ்டேயிங் அட் ஹோட்டல். டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி எழுதும் போது தட் வி ஆர் கோயிங் டு ஸ்டே அட். எப்போ நம்ம தங்க போகிறோம்? when we visit Paris or when we go to Paris. Okay, is the hotel that we are going to stay at when we visit Paris costly? Okay, so it follows the same pattern and I don't really think you need any more explanation. So let's move to the last example for today. நீ பசில் சால்வ் பண்ணும்போது உனக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெளிவாக இருந்துச்சா? ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக இருந்துச்சான்னு கேட்குறோம். were the instructions clear? எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? உனக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரைட்? ஸோ were the instructions உனக்கு கொடுக்கப்பட்ட, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எஸ், பாசிவ் வாய்ஸில் சொல்லணும். that were given to you. were the instructions that were given to you. எப்போ கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்? நீ பசில் சால்வ் பண்ணும்போது. when you solved the puzzle clear. were the instructions that were given to you when you solved the puzzle clear? Alright, that's all to do with today's lesson. இன்னைக்கு லெசன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any questions, please let me know in the comments. And இதே மாதிரி பேட்டர்னில் இருக்கிற 3 examples நீங்கள் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.